ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதனம் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமாக மசாலா அரைச்சி ஆந்திரா ஸ்டைலில் ஒரு கத்திரிக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்து விட்டுறலாங்க. நம்ம மசாலா வறுக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா நிலக்கடலை தான். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுதான் குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 1 நிமிஷம் வறுத்து விட்டுறலாம். நிலக்கடலை லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 கிராம்பு, இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்த வேண்டாம், ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா வறுத்து விட்டுட்டு இது கூட ஒரு 3 முந்திரி பருப்பு, கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக துருவின தேங்காய் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுறலாங்க. வறுத்து விட்டுட்டு இது கூட இப்போ நான் புளி சேர்த்துக்க போகிறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இப்படி புளியை சேர்க்கறதுக்கு பதிலாக கடைசியாக குழம்பு செய்யும் போது நம்ம புளியை கரைச்சும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ புளியை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக எள்ளு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக படப்படன்னு பொரியுலே அந்த அளவுக்கு வறுத்து விட்டுறலாம். வறுத்து விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட உங்ககிட்ட புதினா இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும் போது குழம்புக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கடைசியாக இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டை டைரெக்டாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்து நல்லா இது போல் வறுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியாக அரைச்சிடாதீங்க, நல்லா கெட்டியாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மசாலா அரைச்சிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. அடுத்ததாக நம்ம கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நம்ம முழுசாக தான் நம்ம சேர்த்து குழம்பு செய்ய போகிறோம். அதனால் கத்திரிக்காயோட காம்பை மட்டும் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்காயை இப்படி கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை திருப்பி பிடிச்சிட்டு ஒரு இன்டூ மார்க் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இது போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, இதை வந்து கத்திரிக்காய்க்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம். இது போல் ஸ்டஃப் பண்ணும்போது கத்திரிக்காயில் நல்லா மசாலா இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. நம்ம இன்றைக்கி எடுத்திருந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 கத்திரிக்காய் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 கத்திரிக்காய் வந்து மசாலாவில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். மிச்சம் இருக்க மசாலாவை நம்ம குழம்பு செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேங்க, அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு பாதி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் தேவையான பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கத்திரிக்காயோட தோல் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காயோட தோல் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மசாலாலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும். இது ஆப்ஷனல்னா வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க குழம்பு செய்யும்போது. வச்சுட்டு இப்போ இதை நல்லா கத்திரிக்காய் கூட சேர்ந்து கலந்து விட்டுறலாம்.
மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே கத்திரிக்காய் வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கணும். இந்த அளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 200 ml கிட்டத்தட்ட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதிக விசில் விட்டுறாதீங்க, அப்புறம் கத்திரிக்காய் குழஞ்சி போயிடும். ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குக்கர் விசில் வந்துருச்சு. விசில் முழுமையாக அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ திக்காக எண்ணெய் மிதங்க இருக்குன்னு பாருங்கள். கத்திரிக்காய் குழம்பு பார்க்கும்போதே நல்லா டெம்ப்ட் ஆகும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அதில் சுட சுட சாதத்தில் இந்த கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் குழம்பு சப்பாத்தி, தோசை, இட்லின்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நான் அதை பிச்சு காட்டுற பாருங்கள். நல்ல பஞ்சு மாதிரி கத்திரிக்காய் வெந்திருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.